ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிப்ரவரி மந்தோட கலெக்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்றதை ரூபி கார்ட்ஸில் பார்க்கலாம். ஸோ போர்டு அங்கே இருக்குது. ரூபி கார்ட்ஸ் ப்ரீ ஓன்டு பையிங் சேலிங் எக்ஸ்சேஞ்ச் ஃபினான்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிளா பிளா பிளா. ஸோ மல்டி ஓன்டு ப்ரீ வார்ட் ஷோரூமு. தென் ஸோ யுவர் கார் யுவர் சாய்ஸ், உங்களோட கோட் வேர்ட்ஸ் ப்ளஸ் இவரோட எத்திக்ஸ் ப்ளஸ் இவரோட பயோன்னே சொல்லலாம். ரூபி கார்ட்ஸோட பயோ பார்த்தீங்கன்னா யுவர் கார் யுவர் சாய்ஸ். ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த போர்டில் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கும். கால் பண்ணி இப்போ உள்ள கூட இப்போ வேறு ஏதாவது கார்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இல்லை ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு இல்லை வீடியோவில் பார்க்குற கார்ஸ் இருந்தாலுமே சரி கால் பண்ணி கேளுங்க. ஓகே. அங்கே எங்கே பார்க்குறீங்க? எங்கே பாருங்க தோ இருக்கிற பாருங்க. இன்னைக்கு முதல்ல என்ன கார் பார்க்க போறேன்னா நிசானோட மேக்னெட் தாங்க பார்க்க போகிறோம். 2023 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குது. 28,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 775 இல்லை 695 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 6,95,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. அதிரடியாக விலையெல்லாமே குறைத்து விட்டார்கள். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, ஏபிஎஸ், அலாய் வீலு, டியூவல் ஏர் பேகு, டச் ஸ்க்ரீன் வித் ரிவர்ஸ் கேமரா சென்சாரோட கொடுத்துருக்குறாங்க. க்ரூஸ் கண்ட்ரோலு, ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே சென்சிட்டி 360 டிகிரி கேமராஸ் போட்டு இருக்கிறாங்க. நான் தொட்டுக்கூடும் பார்த்தேன், அந்த போட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து கேமரா ஹெட்லேம்ப் போட்டு ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப் போட்டு இருக்கிறாங்க. அதோ அங்கே இருக்கும், அது மேலே பார்க்க முடியும் இருக்கும். ஓகேவா. இன்சூரன்ஸு இந்த மாதம் வரைக்கும் இருக்குது. ஸோ நிசான் மேக்னெட்டு ஒரு காரே பாருங்களேன், ஒரு ப்ரீமியம் கண்டிஷன் தருது. டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறாப்புல. 2023 28,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. ஆஃப் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து 6,95,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. லோன் பண்ணிக்கலாம். லோன் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சிவில் நல்லா இருந்தால் 100 பண்ணலாம். இல்லை சிவில் கொஞ்சம் ஒரு கேனமானலாம் இருக்கும்போது வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸ்ன்றது ஒன்று வரும். ஓகேவா. ஸோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபைனல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 6,95,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் காட்டுறேன். ஓகேவா. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா வந்து வோல்க்ஸ்வாகன் போலோ ஹைலைண்ட் ப்ளஸ்ஸு இன்னொன்று இருக்கும் வோல்க்ஸ்வாகன்லேயே வந்து. ஓகேவா. 2019 53,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 5,80,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 5,80,000, அதாவது வந்து 5,80,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, மியூசிக் சிஸ்டமு வித் ப்ளூடூத் ஆப்ஷனோட கொடுத்துருக்குறாங்க. ஆக்சி, யூஎஸ்பி, ஸ்டேரிங் மவுண்ட்டு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வச்சுருக்கிறாங்க. ஏபிஎஸ், அலாய் வீலு, தென் பார்த்தீங்கன்னா வந்து சைடு மிரர்லாம் சம்திங் ஏதோ ஒரு போட்டுருக்குறாங்க. ரியர் ஈஸிலாம் போட்டுருக்குறாங்க. ஏப்ரல் மந்த் வரைக்கும் இன்சூரன்ஸ் அவைலபிள் ஆகுது. வோல்க்ஸ்வாகன் போலோ ஹைலைனு 2019 53,000 கிலோமீட்டர் கிட்ட போயிடுது. இந்த வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 580 கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணுறேன். அடுத்த கார் பார்த்தீங்கன்னா வந்து வோல்க்ஸ்வாகன் 2020 தும்கோண்டு இருக்குதுப்பா இது வந்து. ஓகேவா. 65,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. ஒரு ஓனர் கண்டிஷன் தான். பெட்ரோல் வண்டி. 495 கோட் பண்ணியிருக்கிறாங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, மியூசிக் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா வித் சென்சாரோட பொறுத்திருக்கிறாங்க. ஒரே ஒரு ஏர் பேக் தான் அது டிரைவருக்கு இருக்கும். 5ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் அவைலபிள் ஆகுது. காரைக்கால் ரெஜிஸ்ட்ரேஷனு. நம்ம பிவை நாட்டுன்னா காரைக்கால் தான் வரும். மேபி வந்து அது பாண்டிச்சேரிக்குள்ளே தான் இருக்கும். வேகனர் 6 2020 65,000 கிலோமீட்டர் இப்போ இது ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 495 தான் போதும். இந்த கார் எடுத்துக்கலாம். 2020 லோன் ஃபுல்லாகவே பண்ணுற மாதிரி இருந்தால் அது வந்து என்ன எதுன்னு பேசிங்க. ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜி ஆஸ்டா காரு ஒரு கப்பல் கணக்காக இருக்கிறாப்புல. ஸோ அப்படி ஒரு கார் இது. ஸோ இந்த நித்தினா உங்ககிட்ட தனியாக காருக்குன்னு ஒரு ஷெட்டே போடுற அளவுக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ எம்ஜி ஆஸ்டா 2020 51,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. ஒரு ஓனர் கண்டிஷனு பெட்ரோல் வண்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 9,40,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 9,40,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 10 lakhக்கு 60,000 மைனஸ் பண்ணால் 9,40,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ஸில் இவ்வளோ பெருசு எழுதி வச்சுக்கிறாங்க. படிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபியூச்சர்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏபிஎஸ், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, டச் ஸ்க்ரீனு, டச் சிஸ்டம், ரிவர்ஸ் மவுண்ட் வித் ரிவர்ஸ் மவுண்ட்டு, கம்பெனி ரெக்கார்டு வித், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 4 ஏர் பேக் போட்டுருக்குறாங்க. ரிவர்ஸ் கேமரா வித் சென்சார் போட்டுருக்குறாங்க. அலாய் வீலு, க்ரூஸ் கண்ட்ரோலு, ரியர் ஏசிபியோட கொடுத்துருக்குறாங்க. ஆமாம். ஸோ அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ பெருசுக்கு இது எப்படிங்க படிக்க முடியும்? நம்மளாம் ஸ்கூலில் படித்தது உங்களுக்கு தெரியும். ஓகேவா. எம்ஜி. ஸோ இந்த காருக்கு வேலை பார்த்தீங்கன்னா வந்து 9,40,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கும் லோன் பண்ணிக்கலாம். 2022 தான் வந்து லோனும் சூப்பராக பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஹோண்டா அமேஸு 2014 83,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன். டீசல் வண்டி வந்ததுலேருந்து இப்போ ஒரு டீசல் வண்டி பார்த்துருக்குறோம். 4,20,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, ஏபிஎஸ், டியூவல் ஏர் பேக், மியூசிக் சிஸ்டம், கம்பெனி சர்வீஸ்லாம் போட்டுருக்குறாங்க.
இன்னும் நவம்பர் மந்த் செப்டம்பர் மந்த் வரைக்கும் இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, இந்த காரோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 420 கோட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது அப்படியே திருப்புங்க, அப்படியே 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 வாங்க. ஸ்கூல் வேனு அப்படின்னு பேர் வாங்கிடுச்சா, ஆனால் மாருதி ஈகோ அது வந்து ஒரு ட்ராவல் பர்பஸ்க்குலாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். எவ்வளோ பேராண்டி எவ்வளோடா போட்டுக்குது, 2017 30,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 3,90,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஏசி மியூசிக் சிஸ்டம், நியூ ஃப்ரண்ட் டயர் ஏதோ ஃப்ரண்ட் டயரில் நியூவாக போட்டுருக்குறாங்க. லோ மைலேஜாக ட்ரைவாக இருக்குது. அடுத்த மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் அவைலபிளாக ஆகுது. இந்த கார் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா 3,90,000 இருந்தால் போதும். நான் கூட எடுத்த இந்த கார் தான் எடுக்கலான்னு இருக்கிறேன். மேலாம் நிறையா பொருள்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அடிக்கடி நான் வெளியூர் போகிற கை, ஸோ வெளியே ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிற மாதிரினா இந்த வண்டி எனக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி பர்பஸ் சுச்சுவேஷன் நீங்களே ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா இந்த கார் பக்கம் தாராளமாக மூவ் ஆகிடுங்க. ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மாருதி வேகனார் 2018 33,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 3,85,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 3,85,000. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், அலாய் வீல், லோ மைலேஜ் டிரைவ்னு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட போட்டுருக்குறாங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த வருஷம் 2026 ஜான்வரி வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. மாருதி வேகனார். இதுனா வண்டி இது வேகனார் தானே? ஓகே, வேகனார் தான்ப்பா, கன்ஃபியூஸ் வேணாம், வேகனார் தான். 2018 33,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 3,80,000 இருந்தால் போது இந்த கார் எடுத்துக்கலாம். அடுத்த காராக பார்த்தீங்கன்னா வந்து ஹுண்டாய் i20 2012 1,12,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 2 ஓனர் கண்டிஷன் டீசல் வண்டி. இதுக்கு விலை பார்த்தீங்கன்னா வந்து 3,35 கோட் பண்ணியிருக்கிறாங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, மியூசிக் சிஸ்டம்லாம் போட்டுருக்குறாங்க. ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. வாங்க ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணி தர சொல்கிறேன். நான் ஹுண்டாய் 2012 டீசல் வண்டி 3,33 கோட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு. அடுத்த கார் பார்த்தீங்கன்னா வந்து ஹுண்டாய் எக்ஸென்ட் 2017 மேக் ஆகி 2018 ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. 86,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 4,10 இருந்தால் போது இந்த கார் எடுத்துக்கலாம். ஓகேவா. 4,10,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, ஏபிஎஸ், ஏர் பேக் டியூவல் கம்பெனி சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம் போட்டுருக்காங்க. ஸ்டியரிங் மவுண்ட் கண்ட்ரோலர் போட்டுருக்காங்க. ரியர் ஏசி வியூ போட்டுருக்காங்க. அடுத்த வருஷம் 1ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் அவைலபிள் ஆகுது. 4,10 இருந்தால் போது இந்த கார் எடுத்துக்கலாம். ஹுண்டாய் எக்ஸென்ட் 2017 ரெஜிஸ்டர் ஆகி 2018 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த கார்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்த்த கார்ஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும், ஓனரோட நம்பர் கொடுத்துருக்குறேன். கால் பண்ணி கேளுங்க. அவங்க என்னன்றதை உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லோன் எப்படி பண்ணுன்றதை சொல்லுவாங்க. ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணி தரேன் நான் எடுக்கிற காருக்கு. ஓகேவா. பை பை.